வணக்கம் நண்பர்களே. சனித்தரோட மகிமையை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனித்தரை என்ன செய்யுதுன்னு சொன்னால், சனித்தர தெராப்பி வந்து நம்ம உடலில் உள்ள சேலை வந்துங்க ரிஜுவேட் பண்ண வைக்குதுங்க, உயிர்ப்பிக்க செய்யுதுங்க. ஓகே, நம்ம சேல்ஸ்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த சனித்தர தெராப்பியோடைய அந்த தெராட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப 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 உதவியாக இருக்குங்க. ஸோ நம்மளோட உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்கான சேல்ஸில் உருவாக்கப்பட்டதுங்க. ஒரு ஆர்கன்ஸும் அதோடைய தனி சேல்ஸுங்க. பிளட் செல்ஸ் வேறு, ஹார்ட் செல்ஸ் வேறு, லிவர் செல்ஸ் வேறு, அந்த மாதிரி ஒரு செல்ஸும் வேறு வேறு. ஆனால் வந்து அந்த செல்ஸ் எல்லாத்தோடைய தன்மை ஒன்றுமே தான். என்னென்னா ஆக்சிஜன் போயிட்டு அதில் சேர்ந்துச்சுன்னா தான் அது நல்லா ஆக்டிவாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நியூட்ரிஷன்லாம் போய் கணக்காக போய் சேரணும்னு சொன்னால் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அப்போ சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் தான் உங்களோட செல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக, உறுதியாக, ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், நம்ம ஆரோக்கியம் கெட்ட பிறகு தான் போயிட்டு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் தேடணுமா, அதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்க, எவ்வளோ வழி தாங்கணுங்க, ஓகே, எவ்வளோ நம்ம சுற்றி உள்ளவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க, அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கக்குள்ளேங்க இந்த சனித்தர தெராப்பி நம்ம செய்து கொள்ளுங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சனித்தர தெராப்பி நம்ம செய்துட்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த நோய் நொடி அந்த கஷ்டமான அந்த சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக வேண்டாங்க. ஸோ சனித்தரா பற்றி இன்னும் மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல தயாராக நிற்கிறோம். நன்றி, வணக்கம்.